அனைவருக்கும் வணக்கம். நாம் 11 சித்தர்கள் பாடியருளிய பஞ்சபட்சி அல்லது பஞ்சபூத சாஸ்திரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நம்மில் பலருக்கும் நான் வாழ்க்கையில் எவ்வளவோ முயன்று பார்க்கிறேன், எனக்கு தோல்விகள் தான் கிடைக்கின்றன, எந்த காரியத்தை செய்தாலும் தோல்வியாக முடிகிறது, எனக்கு வெற்றியே கிடைக்கவில்லை என்கிற அங்கலாய்ப்பு இருக்கிறது. இந்த அங்கலாய்ப்புகளிலே இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டு வெற்றிகரமாக நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி பயணிப்பதற்கான வழிவகைகளை நம்முடைய முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் பஞ்சபூத அல்லது பஞ்சபட்சி சாஸ்திரம் என்றாகும். கடந்த பதிவுகளிலே நாம் பார்த்த விளக்கங்களை இப்போது சற்று சுருக்கமாக அதன் சரியான புரிதலோடு பார்த்து விடுவது நலம் பயக்கும். பஞ்சபட்சியிலே உங்களுக்கான பட்சியை கண்டறிவதற்கு நீங்கள் பிறந்த அந்த நாளிலே உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரம் எது என்பதை பார்த்து அந்த நட்சத்திரத்திற்கான பட்சி எது என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நட்சத்திர பட்சி தான் 100 விழுக்காடு உங்களுக்கான பயனை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த நட்சத்திர பட்சி தெரியவில்லை என்றால் உங்கள் பெயரின் முதல் எழுத்தை கொண்டு அந்த பெயரின் ஓசை அசையை கொண்டு அது என்ன வகையான அசை, உயிரெழுத்துக்களில் வரக்கூடிய அசை என்பதை கொண்டு பெயருக்கான பெயர் பட்சியை கண்டறிய முடியும் என்பதை பற்றியும் நாம் சொல்லிக் கொடுத்திருந்தோம். அதன்படியாக உங்களுடைய பட்சியை தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய நட்சத்திர பட்சியைப் போலவே உங்களுடைய பிறந்த திதிக்கான திதி பட்சி என்பதும் கூட சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் கூட நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது பயனளிக்கும். அடுத்தபடியாக இந்த பஞ்சபட்சியை பற்றி பார்க்கும்போது இந்த பட்சிகளுக்கான அதிகார பட்சி நாளையும் படுபட்சி நாளையும் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பட்சி ஒரு ஜாமத்திலே, அதாவது ஒரு நாளின் தொடக்கத்திலே வரக்கூடிய முதல் ஜாமத்திலே ஊன் என்கிற நிலையிலே இருந்தால் அந்த பட்சி தான் அந்த நாளுக்கான அதிகார பட்சி என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தார்கள். அதுபோல படுபட்சி நாட்களை பற்றியும் சித்தர்கள் சொல்லியிருந்தார்கள். படுபட்சி நாட்களையும் நாம் கடந்த பதிவுகளிலே கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய நாளிலே உங்களுக்கு பயன்படக்கூடிய பட்சி அது அதிகார பட்சியா படுபட்சியா என்பதையும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அடுத்து உங்களுடைய நட்சத்திரத்துக்குண்டான பட்சிகளிலே அது பகல் மற்றும் இரவு வேளைகளிலே எப்படி வேறுபட்டு வேலை செய்கிறது என்பதையும் துல்லியமாக தெரிந்திருக்க வேண்டும். இவற்றுக்கான பட்டியலை தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோக உங்களுடைய பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது தனிய நாட்கள் என்பதாக சில நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தனிய நாட்கள் என்பது பொதுவாக பெரிதாக நல்ல ஒரு விளைவுகளை தராத நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே பஞ்சபட்சி சாஸ்திரமும் பெரும்பாலும் செயல்படுவதில்லை என்பதான ஒரு கருத்தும் நிலவுகிறது. அனுபவத்தில் இதை தெரிந்து கொள்ளுங்கள். வளர்வரை தேய்வரைக்காக சொல்லப்பட்ட விளக்கங்களை தெளிவாக புரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. நம்மில் பலருக்கும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய இந்த 2 நாட்களிலே இந்த 2 நாட்களை வளர்வரையிலே கணக்கில் எடுப்பதா தேய்வரையிலே கணக்கில் எடுப்பதா என்கிற குழப்பம் ஏற்படக்கூடும். அதற்கான பதிலையும் நம்முடைய சித்தர் பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நாளின் தொடக்கத்திலே முதல் 30 நிமிடங்கள் வரையிலும் அந்த நாள் எதை கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அதாவது தேய்வரையை கொண்டிருக்கிறதா அல்லது வளர்வரையை கொண்டிருக்கிறதா என்பதை பாருங்கள். முதல் 30 நிமிடங்கள் தேய்வரையை கொண்டிருந்தால், அதாவது சதுர்த்தசி என்கிற திதியை கொண்டிருந்தால் அது வளர்வரையாக இருந்தால் வளர்வரை என்பதாக அமாவாசை அல்லது பௌர்ணமியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல தேய்வரையாக இருந்தால் தேய்வரையிலே அமாவாசை பௌர்ணமியை முதல் 30 நிமிடங்கள் தீர்மானிக்கும். இதை கொண்டு அந்த அமாவாசை நாள் வளர்வரையிலே கணக்கெடுக்க வேண்டுமா தேய்வரையிலே கணக்கெடுக்க வேண்டுமா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதா? மிகவும் சுலபம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலே பஞ்சபட்சியை பயன்படுத்துவதை தவிர்த்து கொண்டு விடுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதே போல நம்முடைய பஞ்சபட்சியை பார்க்க போகும்போது பஞ்சபட்சி நேரத்திலே ஒரு காரியம் செய்யும் போது எந்த நேரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை இன்னமும் கூட துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழியையும் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பஞ்சபட்சிக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த நேரத்திலே ஓரை என்று சொல்லக்கூடிய ஒன்று பஞ்சாங்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஓரையிலே சுப ஓரைகள், அதாவது புதன் குரு சுக்கிரன் ஆகிய ஓரைகள் சுப ஓரைகள் என்று சொல்லப்படும். சூரியன் மற்றும் செவ்வாய் ஓரைகள் மத்தியமமான பலனை கொடுக்கும். சனி ஓரை அதமமான பலனை கொடுக்கும். அதிலே நல்ல ஓரை நடைமுறையில் இருக்கிறதா என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓரையை பற்றிய புரிதலுக்காக பிற்காலத்திலே ஓரை பற்றியதான தனியான ஒரு பதிவையும் நாம் செய்வோம். அதையும் பார்த்து நீங்கள் தெளிவு பெறலாம். அதுபோல இந்த பரீட்சைகளை செய்யக்கூடிய காலங்களிலே ராகு காலம், யமகண்டன், அர்த்த பிரகரணன் ஆகியவையெல்லாம்
உங்களுடைய நாட்காட்டிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நேரங்களை தவிர்ப்பதும் கூட நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் பட்சி அரசிலே அரசு, அரசிலே ஊன், ஊனிலே அரசு, ஊனிலே ஊன் என்கிற நேரங்களில் இருக்கும்போது அது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றபடியாக நடை, துயில், சாவு ஆகிய நேரங்களை உங்களுடைய செயல்பாட்டிற்காக பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. பஞ்சபட்சிகளின் சூட்சும நேரத்தை கண்டறிந்து பயணிப்பதுதான் நமக்கு சரியான பலனை கொடுக்கும். நாம் ஏற்கனவே சொன்னது இங்கே மறுபடியும் ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டியது கடமையாகிறது. அதாவது அந்தந்த நாளுக்கான சூரிய உதயத்தை பார்த்து அதன்படி நீங்கள் பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்காட்டியிலும் ஒவ்வொரு நாளிலும் அன்றைய நாளிலே சூரிய உதயம் எப்படி ஆகிறது, எத்தனை மணிக்கு ஆகிறது என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லது பஞ்சாங்கங்களிலே இந்த சூரிய உதய நேரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். இது அச்சாம்ச ரேகாம்ச அமைப்புக்கு எடுத்தபடியாக ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயம் என்பது மாறுபடும். இந்த சூரிய உதயத்தையும் கணக்கிலே கொண்டு நாம் பலன்களை பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமை சகோதர சகோதரிகளே, சித்தர் பெருமக்களை பொறுத்த வரையிலும் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும், எந்த ஒரு விளக்கமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு நற்பலன்களை தர வேண்டும் என்பதற்காகவே கொடுத்திருக்கிறார்கள். இங்கே நாம் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அடுத்து நமக்குள்ளே மற்றொரு ஐயம் என்பது ஏற்படும். நாம் ஒரு பட்சியினுடைய நேரத்திலே பயணிக்கும் போது ஊன், அரசு ஆகிய வேலைகளை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லிவிட்டோம். இப்போது ஒரு சிறிய சந்தேகம் வருகிறது. நம்முடைய பட்சி ஊனிலே இருக்கும் அதே வேளையிலே நம்மிடமிருந்து, அதாவது நாம் பலன் பெறுவதற்காக ஒருவரை சந்திக்க விரும்புகிறோம், அவருடைய பட்சியும் ஊனிலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அல்லது அவரும் நம்முடைய நட்சத்திர பட்சியை கொண்டவர் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது இந்த இருவரிலே யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற வினா வந்துவிடக்கூடும். இதற்கான பதிலையும் நம்முடைய சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஊன் என்பது இருவருக்கும் சமமாக இருந்தால் இருவரிலே வயதிலே மூத்தவன் வெற்றி காண்பான். நடை என்பதாக இருந்தால் இருவரிலே இளையவன் வெற்றியை காண்பான். அரசு என்றால் இருவரிலே உயரமான தோற்றம் கொண்டவன் வெற்றி காண்பான். துயில் என்று இருந்தால் இருவரிலே குள்ளமானவன் வெற்றியை காண்பான். சாவு என்று இருந்தால் இந்த 2 பேரிலே எவன் திடகாத்திரமாகவும் பலவானாகவும் இருக்கிறானோ அவன் வெற்றி காண்பான் என்று சித்தர்கள் குறித்திருக்கிறார்கள். இதைப்போல ஒவ்வொரு பறவைகளுக்குமான திசைகள் என்பவை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த திசைகள் யாவை என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாளிலும் எந்தெந்த திசையிலே எந்தெந்த பறவைகள் பலம் கொண்டதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வல்லூறு என்கிற பறவை வளர்பிறை நாட்களிலே கிழக்கு திசையிலே பலமாக இருக்கும். ஆந்தை தெற்கு திசையிலும், காகம் மேற்கு திசையிலும், கோழி வடக்கு திசையிலும், மயில் நடுப்பகுதியிலும் பலம் கொண்டதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த பகுதிகளிலே நாம் பயணம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பட்சி பலமாக இருக்கக்கூடிய திசை எதுவோ அந்த திசையை கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதைப்போல தேய்பிறை நாட்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். வல்லூர் என்கிற பட்சி கிழக்கிலே பலம் கொண்டதாக இருக்கும். இங்கே ஒன்றை கவனியுங்கள். வல்லூர் என்கிற பட்சி எப்போதுமே வளர்வரையோ தேய்வரையோ கிழக்கு திசையில்தான் பலம் கொண்டதாக இருக்கும். எனவே ஒருவர் தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக கிழக்கு திசையிலே பயணித்தால் வளர்வரை தேய்வரை நாட்களிலே வெற்றி காண்பார். அதுவும் ஊன், அரசு என்கிற நிலையிலே பயணிக்கும் போது வெற்றி இன்னமும் சுலபமாக இருக்கும். இப்போது ஒரு வினா உங்களுக்கு எழக்கூடும். ஒருவேளை நீங்கள் பயணிக்க வேண்டிய இடம் என்பது கிழக்கு திசைக்கு பதிலாக மேற்கு திசையிலோ அல்லது வடக்கு திசையிலோ இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நான் கிழக்கே தான் பயணிக்க வேண்டும், அப்போதுதான் வெற்றி என்று சொல்லிவிட்டார்களே, நான் செல்ல வேண்டிய திசை வடக்காயிற்றே என்கிற ஐயம் வரக்கூடும். மிகவும் சுலபம். நீங்கள் முதலாவதாக உங்களுடைய வீட்டில் இருந்து கிழக்கு நோக்கி சென்று சிறிது தூரம் சென்றதற்கு பிறகு நீங்கள் மறுபடியும் திரும்பி வடக்கு அல்லது மேற்கு அல்லது தெற்கு திசைக்கு பயணப்படலாம். நீங்கள் முதலிலே செல்ல வேண்டிய திசை, தொடக்கத்தை பயணத்தை செய்யக்கூடிய திசை கிழக்காக இருந்து அதன் பிறகு மாற்று திசையிலே சென்று பயணிக்கலாம் என்பதையும் கவனத்திலே கொள்ளுங்கள். ஆந்தை என்கிற பட்சி வடக்கு திசையிலே தேய்பிறை நாட்களிலே பலம் கொண்டதாக இருக்கும். காகம் தெற்கு திசையிலும், கோழி நடுப்பாகத்திலும், மயில் என்கிற பறவை மேற்கு திசையிலும் பலம் கொண்டதாக இருக்கும் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது பட்சிகளை அடிப்படையாக சொல்லியிருந்தாலும் கூட இது உண்மையிலேயே பஞ்சபூத சாஸ்திரம். இந்த பூமியிலே பஞ்சபூத சக்தி தான் இயக்கத்தை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சபூத சக்தியிலே நாம் எந்த பஞ்சபூதத்தின் ஆற்றலை கொண்டு பிறந்திருந்தோம், நமக்கான பஞ்சபூதம் அன்றைய நாளிலே, அன்றைய ஜாமத்திலே, அன்றைய சூட்சும வேளையிலே எந்த வகையான ஆற்றலை கொண்டிருந்தது,
என்பதை பார்த்து நமக்கு முழுமையான பலன் தரக்கூடிய பஞ்சபட்சியினுடைய அதிர்வலைகள், மின்காந்த அதிர்வுகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த சூட்சும பஞ்சபட்சி வேலைகளை பயன்படுத்தி நாம் காரியத்தை செய்யும் போது சந்தேகமே வேண்டாம், 100 விழுக்காடு நமக்கு வெற்றி கிடைக்கும். என்ன சகோதர சகோதரிகளே, இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இருந்து வந்த மிகப்பெரிய வினாவுக்கான விடை இப்போது கிடைத்திருக்கும் என்று கருதுகிறேன். அதாவது, நான் எது செய்தாலும் எனக்கு தோல்வியாக வருகிறது, வெற்றி என்பது வாய்க்கவில்லையே என்கிற உங்கள் அங்கலாய்ப்புக்கான பதிலை இப்போது சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட பணிகளுக்காக சென்றும் பலன் கிடைக்கவில்லை, பலரை பலமுறை சந்தித்தும் வெற்றி காண முடியவில்லை என்று கருதுகிறார். இங்கே சொல்லப்பட்ட பட்சி சாஸ்திரத்தின் அடிப்படையிலே அவருக்கு பலமான நேரத்தை தெரிந்தெடுத்து அந்த நேரத்திலே சம்பந்தப்பட்ட நபரை சந்திக்கும் போது வெற்றி கிடைக்கும். ஒன்றை கவனத்திலே கொள்ளுங்கள். நீங்கள் இந்த குறிப்பிட்ட பட்சிக்கு சொல்லப்பட்ட சூட்சும பலம் பெற்ற நேரத்திலே குறிப்பிட்ட நபரை சந்திக்க வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வீட்டிலே இருந்து கிளம்புவதற்கு இந்த பட்சியின் நேரம் என்று கொண்டு விட வேண்டாம். நீங்கள் அவரை சந்திக்கக்கூடிய வேளை இந்த பட்சியின் நேரமாக இருக்கட்டும். உதாரணத்திற்கு, நான் பல பெண்களை பார்த்துவிட்டேன், எனக்கு திருமண பாக்கியம் அமையவில்லை என்று கருதக்கூடியவர்கள் இந்த பஞ்சபட்சியிலே உங்கள் பட்சி அரசிலே, அதிகார பட்சியிலே, சூட்சுமத்திலே ஊனிலே ஊன், ஊனிலே அரசு, அரசிலே ஊன், அரசிலே அரசு என்கிற நிலையிலே இருக்கும்போது பெண் பார்க்கும் படலத்தை வைத்து கொண்டால் வெற்றி கிடைக்கும். பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஒப்புக்கொள்வார்கள். மாங்கல்யம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். மணமாலையை சுட்டி மகிழ்வீர்கள். இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு பயணித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே உதாரணத்திற்கு சொல்லப்பட்ட இதைப் போல எண்ணற்ற விடயங்களிலே நாம் வெற்றி காண முடியும். என்ன சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்களுடைய ஆராய்ச்சி இப்போது உங்கள் அறிவுக்குள்ளே வந்துவிட்டது. உங்கள் அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து நாம் சொல்லியதைப் போல சூட்சும காலங்களுக்கான பட்டியலை தயாரித்து வைத்துக்கொண்டு அந்த பட்டியலின் அடிப்படையிலே பயணித்து வெற்றி காணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.